Good morning students. So இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஓகே. புக் பேக் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து ஃபைண்ட் த எரர் இந்த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டு கெட் த கிவன் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஃபைண்ட் த எரர் இன் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டு கெட் த கிவன் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான அவுட்புட் அதாவது எரர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா கிளாஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் நேம். ஸோ அதில் வந்து அதை ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் F1 F2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ பிரிண்டில் பாருங்கள் ஃப்ரூட் 1 அப்படின்னா அது வந்து F1, ஃப்ரூட் 2 அப்படின்னா F2 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம் ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பிரிண்டில் ஃப்ரூட் 1 ஈக்குவல் டு %s அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஃப்ரூட் ஈக்குவல் டு %s. ஸோ செல்ஃப் டாட் F1 செல்ஃப் டாட் F2ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ அப்படின்னா என்ன, அதுக்கான வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு F ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மேங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ F1 அப்படின்ற வேரியபிளில் ஆப்பிள் அப்படின்ற ஸ்ட்ரிங் போய் ஸ்டோர் ஆகும், அதேமாதிரி F2வில் மேங்கோ அப்படின்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும் ஓகே. ஸோ டெல் எஃப் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரில, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே. நெக்ஸ்ட் எஃப் டாட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேனும் போது ஃப்ரூட் 1 ஈக்குவல் டு ஆப்பிள், ஃப்ரூட் ஈக்குவல் டு மேங்கோ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிவிடும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த ஒரு லைனில் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் லைன் மட்டும் கிடையாது, நிறைய லைனில் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே. 3 மார்க் அப்படின்றதால இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து இப்படி தான் எழுதணும். த ஸ்டேட்மெண்ட் டெல் எஃப் டாட் டிஸ்பிளே ஷுட் நாட் பி யூஸ் டு டிஸ்பிளே த ரெக்வயர்ட் அவுட்புட் அப்படின்ற மெசேஜை நம்ம இங்கே கொடுக்கணும் ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 5 மார்க் புக் பேக்கில் 5 மார்க் இந்த சிங்கிள் 5 மார்க் தான் இருக்குது இந்த சாப்டரில். ஸோ ரைட் ஏ மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் டு ஆட் ஆர் டெய்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். யூ ஷுட் யூஸ் டிக்ஷனரி டு ஸ்டோர் ஐட்டம்ஸ் அண்ட் த பிராண்டு ஓகேவா. ஸோ ஒரு நம்ம மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஆட் டெய்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை டிக்ஷனரி மெத்தடில் ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரோக்ராமை நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டிக்ஷனரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்டில் பாருங்கள். ஸோ 1 அப்படின்னா ஆட் ஐட்டம், 2 அப்படின்னா டெலீட் ஐட்டம், 3 அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வந்துடணுன்றதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கேரக்டர் ஈக்குவல் டு இன்புட்டில் என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ என்டர் யுவர் சாய்ஸில் 1 அப்படின்னா என்ன ஆகும், அப்படி சாய்ஸ் நம்ம 1 அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே வரும். டிக்ஷனரி இல்லையா, ஸோ டிக்ஷனரியில் போய்ட்டு ஆட் ஆகிட்டே வரும். 2 அப்படின்னு சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ ஐட்டம் ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஸோ அதுக்கு வந்து டெலீட் ஐட்டம் நம்ம கொடுக்குறோம். எக்ஸிட் அப்படின்னும் போது ஸோ 3 அப்படின்னு கொடுக்கும்போது ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும் ஓகே. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம், அதுதான் CH அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இன்புட். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ சாய்ஸ் 1 or 2 or 3ன்றதை நம்ம கேரக்டரில் கொடுக்க போகிறோம் இல்லையா, இன்டீஜரில் கொடுக்க போகிறோம். அதுதான் நான் இங்கே வந்து CH கேரக்டராக நான் அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப்பில் பாருங்கள் கேரக்டர் ஈக்குவல் டு 1 ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு 2. ஸோ 1 அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும், 2 அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணுன்றது தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் CH ஈக்குவல் டு 1. ஸோ 1 அப்படின்னும் போது இந்த கண்டிஷன் பாருங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். 1 அப்படின்னா என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். n ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் இன் த டிக்ஷனரி. ஸோ நம்ம என்னென்ன ஐட்டம்னா டிக்ஷனரியில் ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டத்தை எல்லாமே நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து n அப்படின்னு வேரியபிள் எடுத்துருக்கேன், அதுக்கான டைட்டில் தான் வந்து இது ஓகே. இப்போ ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஃபார் லூப் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் எத்தனை டைம் பிராண்டு கொடுத்தாலும் அதை போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்டேஷ்னரியில் போய்ட்டு அதாவது டிக்ஷனரியில் போய்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். எத்தனை டைம் கொடுக்கணுமோ அத்தனை டைம் ஆட் ஆகும், அதுக்காக தான் நம்ம ஐஎன்ட் வேரியபிள் எடுத்துக்கணும் ஓகே. எத்தனை டைம் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியாதனால தான் n அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. இப்போ ஐட்டம் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐட்டம் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷனில் பாருங்கள் என்டர் அண்ட் ஐட்டம் நேம். ஸோ நம்ம என்ன ஐட்டம் இது பண்ண போகிறோமோ அதோடைய நேமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதோடைய பிராண்ட் என்ன அப்படின்னு கொடுக்கும். ஸோ பிராண்ட் அப்படின்னா என்டர் த பிராண்டுடைய நேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐட்டமுடைய நேம் வந்து பென்சில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோடைய பிராண்ட் என்ன அப்படின்னா நட்ராஜ் அப்படின்னு கொடுக்கலாம்.
ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஸோ அடுத்து இன்னொரு திரும்பவும் நம்ம என்டர் அன் ஐட்டம் கேட்குது அப்படின்னா ஸோ எரேசர் அப்படின்னும் போது அப்போ அதோடைய பிராண்டுடைய பிராண்ட் என்ன பிராண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கேம்லின் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேம்லின் அப்படின்றத பிராண்டு நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைமும் நம்ம ஃபார் லூப்பில் போயிட்டு அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஆஃப் ஐட்டம் ஈக்குவல் டு பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஷ்னரி ஆஃப் ஐட்டம் ஈக்குவல் டு பிராண்டை நம்ம கொடுக்குற பிராண்ட் வந்து எதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டேஷ்னரின்ற அந்த டிக்ஷனரிக்குள்ளே எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த லைனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம லிஸ்ட் மெத்தடில் இதோட சின்டெக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேஷ்னரி. இப்போ இந்த பிராண்ட் எல்லாமே போயிட்டு ஸ்டேஷ்னரியில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி ஆட் ஆயிருக்குன்றதை நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றால தான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்றது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாஸுடைய நேமாக கூட யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே டிக்ஷனரி நேமாக எடுத்திருக்கேன், அதனால் டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு 2. ஸோ 2 அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஐட்டம் இல்லையா. ஸோ அதனால் ஆர் ஐட்டம், அதாவது ரிமூவ் ஐட்டம் அப்படின்னு வேரியபிள் வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து ஆட் ஐட்டம் அப்படின்றதால நான் ஐட்டம் நேம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஐட்டம் அப்படின்றதால ஆர் ஐட்டம் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இன்புட் என்டர் த ஐட்டம் டு பி ரிமூவ் ஃப்ரம் த டிக்ஷனரி. ஸோ நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருந்தோமோ அதில் எது வேண்டாமோ ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேஷ்னரி டாட் பாப் ஆர் ஐட்டம். பாப்னா உங்களுக்கு தெரியல. ஸோ பாப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் எலிமெண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஷ்னரி டாட் பாப் ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட் ஆர் ஐட்டம், அதாவது ரிமூவ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ பிரிண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னும்போது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ சிஹெச் அவ்வளோதான். பிரிண்ட் ஸ்டேஷ்னரி போது ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகே. நெக்ஸ்ட் கேரக்டர் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ திரும்பவும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை எக்ஸிட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சிஹெச் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்டர் யுவர் சாய்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வேணும்னா 1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். 2 அப்படின்னும்போது ஐட்டம்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3 அப்படின்னும்போது ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்கள். ஸோ இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து 1 அப்படின்னா ஆட் ஐட்டம், 2 அப்படின்னா டெலீட் ஐட்டம், 3 அப்படின்னா எக்ஸிட். ஸோ இதுதான் நமக்கு காமிக்குதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்டர் யுவர் சாய்ஸ் 1ன்னு கொடுத்த உடனே கீழே பாருங்கள் என்டர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் இன் த டிக்ஷனரின்னு கேட்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா ஐட்டம்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்றதால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஐட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்து நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் வேணாலும் கொடுத்துருக்கேன். ஆனால் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் அண்ட் ஐட்டம் நேம். ஸோ அப்படி ஐட்டத்தோடைய நேம் கேட்குது. நான் இப்போ பென் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் த பிராண்ட் நேம். ஸோ நட்ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் டிக்ஷனரியில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிது பாருங்கள். ஸோ டிக்ஷனரி அப்படின்னாலே எப்படி காமிக்கும், வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இந்த மாதிரி தான் நமக்கு தனித்தனியாக காமிக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்டர் அண்ட் ஐட்டம் நேம் எரேசர், என்டர் த பிராண்ட் நேம் கேம்லின். ஸோ இப்போ இந்த பிராண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் காமிக்கிது பாருங்கள். ஸோ மொத்தமாக நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஐட்டம்ஸ். ஸோ 2 ஐட்டம்ஸுமே நமக்கு ஆட் பண்ணி காமிக்கிது. ஓகே. நெக்ஸ்ட் என்டர் யுவர் சாய்ஸ் 2. ஸோ செகண்ட் சாய்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் த ஐட்டம் டு பி ரிமூவ் ஃப்ரம் த டிக்ஷனரி. ஸோ எரேசர் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா பென் நட்ராஜ் அப்படின்றத மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 3 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட். ஸோ இதுதான் வந்து நமக்கு புக் பேக்கில் இருக்கிற 5 மார்க் கொஷின். ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து 2 மார்க்கில் ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ்லாம் நான் அன்றைக்கே சென்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ.